श्रीशैले सदापात्रं दीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रणमं वन्दे रमजमान्द्रमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुदिग्मरुक्मव्यामोहतकस्तदिराणित्रिणेमेन स्मत्कुरोर्भगवतोऽस्य दये सिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेने मदन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वखलाप्रमं श्रीमत्तदङ्करिखलं प्रणामि मूर्तनः भूतं सरस्वतीदासकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गैरणवरहालयन्द्रं श्रीमत्पराङ्गणसम्प्रणोद्भिनिद्यं गुरुमुहमणदीद्य प्राह वेदानशेषान् नरपति परिक्लप्तं शुल्कमदात् कामः सुस्वरवन्द्यं रङ्गनादस्य சாட்சா விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார்தடமதில் சோழ்வில்லி புத்தோர் இன்னொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னால் கழியறுத்தான் என்றறுத்தோம் கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றபிரான் வந்தான் அன்று வேண்டிய சங்கமெடுத்து உத வேண்டிய வேதங்கள் ஓதி விருந்து கழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று அல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வெதிர்காப்படியோ மோனோடும் நின்னோடும் பெருவென்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் உளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸ்டார்ட் பண்ணலாம். குருவந்தனம் ஸ்லைட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்லைட்ஸ் போட்டிருக்க அழகா ஸ்லைட்ஸில் ஸ்லோவாக என் கூட படிச்சுட்டே வாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतां प्रदवर्शिनीं बहवतीमष्टादशाध्यायिनीम् अम्बद्वामनुसन्धादामि भगवद्गीते भवेद्देशिनीं वसुदेवसुदं देवं कंससानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. मूकं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्क्रिये. कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासक्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्डसमुक्तावलि गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालसूटामणिं. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं. लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. मेघश्यामं पीतकौशेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोद्भासिताङ्गं पुण्योपेतं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं. नमः समस्तभूतानाम् आदिभूताय भूकृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे. ससङ्गचक्रं सकिरीटकुण्डलं सपीकवस्त्रं सरसीरुकेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा सदुर्भुजम्. छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीननं बुधश्याममायकाक्षमलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं
கிருஷ்ணமாஸ்ரயே ஹரி ஓம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பகவானுடைய திருவாயிலிருந்து உதிர்த்த இந்த அற்புதமான பகவத்கீதை என்ற சாஸ்திரத்தை அறிந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். ஒரு வாரம் 5 நாட்கள் இந்த கிளாஸ் நிறையா கேட்டிருக்கோம். போன வாரத்துடைய பகுதிகளில் முழுக்க கீதையுடைய பிரபாவம், கீதையுடைய சிறப்புகள், கீதை எப்பேற்பட்டது அப்படின்றத சிறப்பாக பார்த்துக்கிட்டு வந்தோம். வேதத்தினுடைய கருப்பொருள், வேதத்தினுடைய சாரம்சங்கள், வேதம் என்னும் கடலில் இருந்த பவளங்கள், முத்துக்கள் அனைத்தையும் கோர்த்து கிருஷ்ணன் நமக்காக அளித்த மாலை, வேதம் என்னும் கரும்பு சாட்டை பிழிந்து கல்கண்டாக நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு சுவைமிக்க பண்டம், அனைத்து சாஸ்திரங்களிலும் மிக உயர்ந்த சாஸ்திரமாக கருதப்படுவது, யாராலும் எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கக்கூடியது, ஜாதி மத வேத வர்ணாசிர தர்மங்கள் எதுவும் இல்லாமல் அனைவருமாலும் படிக்கக்கூடியது, ஆண் பெண் எதுவும் இல்லாமல் அனைவராலும் படிக்கக்கூடியது, வாழ்க்கையில் நம்மை முன்னேறச் செய்வது, வாழ்க்கையை செம்மையாக வாழச் செய்வது, கங்கை நீரோட புனிதமானது, கங்கை அதை குளிக்கின்றவன் மட்டுமே புனிதப்படுத்தும், ஆனால் கீதாவோ அதை சேர்ந்தவர்கள் அனைவரையுமே புனிதப்படுத்தும் தன்மை வாய்ந்தது. இப்படி பலவிதமான உபகரணங்கள் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கீதையில் உள்ள விசேஷங்கள், நல்ல விசேஷங்கள், இந்த கீதையில் என்னென்ன இருக்கிறது, முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த கீதையில எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனப்பாங்கு, செய்கின்ற காரியம் ஒரே விதமாக இருந்தாலும் எப்படி அந்த காரியத்தை நாம் செய்கின்றோம் என்ற இந்த மனப்பாங்கினால் நம் வாழ்க்கையை செம்மையாக மாற்றலாம். உண்பது என்பது ஒரே காரியம்தான். உண்பதை அனைவரும் செய்கின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் தினமும் உண்கின்றார்கள், சாப்பிடுகின்றார்கள். ஆனால் ஒரு சிலரே அந்த உண்ணும் சோறுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு உண்கின்றார்கள். மற்றும் ஒரு சிலரே அந்த அந்த உணவை இறைவனுக்காக செய்கின்றோம் என்ற உணர்வோடு செய்து அதை இறைவனுக்கே அர்ப்பணித்து அவனது பிரசாதமாக அதை சாப்பிடுகின்றார்கள். அப்போ காரியம் ஒண்ணுதான், எல்லார் வீட்லயும் சமைக்கிறோம், எல்லார் வீட்லயும் சாப்பிடுறோம், எல்லார் வீட்லயும் எல்லாம் செய்யறோம். ஆனால் மனப்பாங்கு நிறைய பேருக்கு சமைக்கும் போது அவங்க செய்யற வீட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் டிஸ்கஸ் பண்ற ஒரு பர்சனல் காரிடாரா ஆயிடும். அது வடிச்சு கொட்டுறதே வேலையா போச்சு. எனக்கு ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு தெரியல. இந்த பாத்திரம் பொத்தலாயிடும், அந்த அளவுக்கு போட்டு டடா 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 கிச்சன் பேசும், கிச்சனும் பேசுமா, கிச்சன் பேசும், அற்புதமான பாத்திரங்களின் மூலமாக பேசும் அப்படின்ற அளவுக்கு கிச்சன் கூட சண்டை போராடி, அந்த கரண்டிக்கும் இதுக்கும் போராடி இந்த கல்லாம் வடிச்சு கொட்டுறதே வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு டம்னு கொண்டு வந்து டமான்னு போட்டு அந்த வைப்ரேஷன் சூப்பரா இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல குதிப்பாங்க அவங்க சாப்பிட்டவங்க. ஏன்னா அந்த ஃபுல் ஹீட் அதுல போயிருக்கே, ஃபுல் வைப்ரேஷன் அதுல போயிருக்கே. அப்படின்னும் பொழுது இது ஒரு எக்ஸ்ட்ரீம். சாப்பிடுறவங்களுக்கும் கேடு, சமைச்சவங்களுக்கும் கேடு, அந்த சமைக்கிறத பார்த்தவங்களுக்கும் கேடு அப்படின்ற மாதிரி ஒரு சமைக்கின்ற காரியம் அனைவருக்குமே கேடாக அமைந்து விடக்கூடிய ஒரு வழியாகவும் இருக்கின்றது. ஓகேவா? ஓகே, அது சமைக்கிறவர்களுக்கும் கேடாகவே அமைந்து விடுகின்றது அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி இந்த ஆனால் அதையே நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவை படைக்கும் பொழுது இது பகவானுக்காக, இது
பகவானுக்காக நாம் செய்கின்றோம். இதை சாப்பிட அனைவரும் நன்றாக இருத்தல் வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு தாய் செய்யும் வாட்சத்தோடு செய்த உணவு மாதிரி. இந்த பிறந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது முத சாப்பாடு சாப்பிடணும், ஊட்டணும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, பருப்பு சாதம் ஊட்டணும், இல்ல தயிர் சாதம் போடணும் அப்படின்னா எத்தனை பிசைப்பு செய்வாங்க. அதை போட்டு அந்த தயிர் சாதத்தை போட்டு பிசைஞ்சு அது சூடு இருக்கா, சூடு இல்லையா, டேஸ்ட் இருக்கா, எப்படி எல்லாம் அந்த சாதத்தை போட்டு பரிவோட ஐயோ இது வயிற்றுக்கு ஒத்துக்கணுமேன்ட்டு பகவானை ப்ரே பண்ணி அந்த சாதத்தை குழந்தை கொடுக்குறான் இல்லையா. இப்போ இது என்ன அனுபவம் சொல்கின்றது, எப்ப சொல்லுது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இருக்கும். அந்த பெற்றெடுத்த குழந்தை நன்றாக வளரமே வாழணுமே அப்படின்ற இந்த பரிவு தாய்க்கு வரும்பொழுது இந்த காரியங்களை அதி அற்புதமாக செய்கின்றாள். இதே மாதிரிதான் அந்த இறைவன்கிட்ட காட்டுற அந்த அன்பும் பரிவும் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவு செய்கின்ற காரியம் தினமுமே அந்த பரிவு இருக்கணும் அப்படின்றாங்க. எப்படி பரிவு இருக்கணும், நமக்கு நம்மோடு இருக்கின்ற இறைவன் நமது குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிற இந்த சுவாமி நமக்கு குழந்தையாகவே இருக்கின்றான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அவன் பிறந்த குழந்தை அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சூப்பராயிடும். செய்யறதெல்லாம் அவனுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு வரும். ஓகே, பார்த்து செய்வோம், சுவைச்சு செய்வோம், என்ன செய்வோம், நல்ல மனத்தோட செய்வோம். அப்படி செய்து அந்த மனத்தில் இருக்கும் அந்த அந்த எண்ணங்கள் அனைத்தும் அது அதி அற்புதமாக அந்த சாதத்தோடு சேரும் பொழுது அந்த உணவு பிரசாதமாக மாறுகின்றது. அதற்கு முன் சோறு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த ப்ராசஸ், இறைவனுக்காக படைக்கின்ற அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரசாதம் எனக்கு கிடைக்குமா, இந்த பகவானுக்கு அர்ப்பணித்த பிரசாதம் எனக்கு கிடைக்குமா. அப்போ இட் இஸ் அப் டு அஸ். தினமும் நாம் சோறு சாப்பிட போறோமா, இல்ல தினமும் நாம் பிரசாதம் சாப்பிட போகின்றோமா, இதான் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் நான் வடிச்ச சாதம் சாப்பிட்றேனா, இல்ல தினமும் நான் பிரசாதம் சாப்பிடுகின்றேனா. தினமும் பிரசாதம் சாப்பிட்டு எல்லாருக்கும் இருக்கு வாய்ப்பு. இந்த பகவானுக்கு நீங்க தனியா பூஜை கூட வைக்க தேவையில்லையா, கிச்சன்லயே ஒரு கவுண்டர் கொடுத்தா கூட போறோம். அவருக்கு செல்ஃப்ல ஒரு கவுண்டர், அவர் அங்கேயே கூட உட்காந்துக்கிறார். கிருஷ்ணனுக்கு இடமே இல்லை, கிச்சன்லயே ஒரு செல்ஃப் கொடுத்தீங்கன்னா போறோம், அங்க உட்காந்து போறவர். சாப்பிட்டு நீங்க சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து அப்படி கை கட்டினா போதும், கண்ணா இந்த பார் அடுப்புல வெந்துட்டு பாரு சாப்பிட்டுரு இல்லையா, அது இறக்கி நேரம் அவன்கிட்ட வச்சுட்டு இது ஆறுனவனே சாப்பிட்ரு நீ என்ன அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனப்பாங்கு. அப்போ இந்த மனப்பக்குவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் பெர்ஸ்பெக்டிவ், எத்தனையோ கோடி மக்கள் சமைக்கிறாங்க, எத்தனையோ கோடி மக்கள் சாப்பிடுகின்றார்கள். ஆனால் எத்தனை பேர் அதை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு காணிக்கையாக, இறைவனுக்கு அதை நாம் செய்யும் ஒரு அர்ப்பணமாக, இறைவனுக்கு அது நாம் செய்யும் நன்றி கடனாக அதை செய்து சாப்பிடுகின்ற மனப்பான்மை இருக்கின்றது. இப்ப கீதை இந்த மனப்பான்மை தான் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கிறது. இப்ப கீதையை படிக்கிறோம், நம்மளுக்கும் கீதையை படித்தவர்களுக்கும் கீதை படிக்காதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, இதான் வித்தியாசம். கீதை படித்தவர்கள் என்ன செய்வாங்க, செய்கின்ற காரியம் அனைத்தும் அவனுக்காக, பகவானுக்காக, இந்த இறைவனுக்காக அப்படின்ற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. புதுசால எதுவும் செய்ய மாட்டாங்க. இதுக்குன்னு புதுசா எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதை தெரியாதவர்கள் அறியாமையிலும் அஜ்ஞானத்திலும் மூழ்கி கொண்டு என்ன செய்வாங்க, காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். பயன் எதுவும் இல்லாமல் வீணான காரியமாக அந்த காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும். அப்ப இந்த ஃபவுண்டேஷன் மாத்திரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இது வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இது உள்ளார நீங்க சாப்டர் நம்ம உள்ளார போக 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 இந்த மனம் எப்பேற்பட்ட காரியத்தை எல்லாம் நமக்கு செய்து தர வல்லது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மனத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பகவான்கிட்ட இந்த மனத்தை தான் அர்ப்பணிக்கின்றான். பக்தி யோகத்தை பத்தி கிருஷ்ணன் பின்னால 9வது சாப்டர்ல வரும்பொழுது பின்னால பேசுவார். அது பேசும்பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை அவனுக்கு தருகின்றோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த மனபாவத்தோடு அவனுக்கு நாம் தருகின்றோம் என்பதுதான் முக்கியம்.
ஓகே, எந்த மனபாவத்தோடு நாம் அவனுக்கு தருகின்றோம் என்பதுதான் முக்கியம். நம்ம வந்து ரொம்ப பெருசா ஏதாவது அவனுக்கு செய்யணும்ன்றதுலாம் அவசியமே இல்லை. அவன் கேட்கறது என்ன கேட்கறான்? பத்திரம் பலம் புஷ்பம் தோயம். ஓகே, என்னது? ஏதாவது ஒரு இலை, ஏதாவது ஒரு பூ, ஏதாவது ஒரு பழம், ஏதாவது ஒரு கொஞ்சம் வாட்டர், ஏதாவது ஒண்ணுதான். இதுல எல்லாமே இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அன்போடு அதை கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி பத்திரம் பலம் புஷ்பம் தோயம் அப்படின்னு அறிவிக்கின்ற ஸ்லோகத்துல அற்புதமா கிருஷ்ணன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம்தான். நம் கையில் என்ன இருக்கின்றதோ அதை அவனுக்கு அன்போடு விதுரன் கொடுத்த வாழைப்பழை தோலை உண்ட சுவாமி இது. ஓகே, அன்பில்லாமல் ஆணவத்தோடு துரியோதனன் கொடுத்த மிகப்பெரிய விருந்தை புறக்கணித்து, துரியோதனன் என்ன பண்றான்? தூதனுக்கு வரும்போது சொல்றான், ஏய் கிருஷ்ணா வந்து வரான், அவனை எப்படியாவது ஒரு நல்ல விருந்து கொடுத்து அவனை நம்மளால மாத்திடணும். ஓகே, நல்ல ஒரு விருந்து கொடுத்துட்டு போறோம், அவனை வந்து நம்ம கை கால மாத்திட்டோம் அப்படின்றான். மனசில் பக்தி இருக்கின்றதா பார்த்தா ஒரு பக்தியில் அவனை எப்படியாவது நம்ம மாத்திடணும், நம்ம சைடு அவனுக்கு கூட்டணும். பக்தி கிடையாது, ஒரு விதமான பக்தியும் கிடையாது. அவனை வாங்கிடலாம், அவனை விலைக்கு வாங்கிடலாம் நம்ம. ஓகே, அவன் நல்லா சாதம் போட்டா அவன் நம்ம சாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம சைடு வந்துருவான் அவன் அப்படின்ட்டு நினைத்த அந்த மனப்பாங்குக்கு தோல்வி. கிட்டே வரல கண்ணன், கூப்பிடுறான், வந்து என் கூட உனக்காக நான் வந்து பல்வேறு தேச அரசர்கள்லாம் சாப்பிடுற மாதிரி பல்வேறு விதமான சமையல் களங்களை வைத்து எத்தனையோ விதவிதமான ஆகாரங்கள் உனக்கோசம் புசிக்க வைத்திருக்கின்றேன், நீ வந்து சாப்பிடு எங்க கூட அப்படின்றான். அழகா கிருஷ்ணன் ஒதுங்கிறார். நான் வந்து பேரம் பேச வந்திருக்கேன், பேரம் பேசத்துல நான் சாப்பிடுறது இல்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்டுறான். அதுல இருந்து அங்க நிக்கிறதே இல்லை, அவரு வானான்ட்டார். பசி என்ன பண்றது? ஒருத்தவன் எப்போ சதா கிருஷ்ணன் ஞாபகத்தை சொல்லின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வீட்டுல போய் கதவை தட்டுறாரு. யாருன்னா நம்ம விதுரன். அந்த விதுரன் ரொம்ப பக்தியா உட்கார்ந்துட்டு இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன பண்றதே தெரியல. கிருஷ்ணனை பார்த்தனா அப்படியே திகுன்னு உடம்பெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு. கிருஷ்ணா நீயா வந்துட்டியா? ஐயோ கிருஷ்ணா நீயா வந்தியா? ஆம் விதுரா, நான் தான் வந்திருக்கேன். ஐயோ சாப்பிட்டியா? இல்ல ஒன்னும் சாப்பிடல, பசிக்குது, ஏதாவது இருக்கா கொடு. அப்படியே போய் ஐயோ கிருஷ்ணன் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சுத்து முத்தும் பார்த்து எங்கேயோ வாழைப்பழ சீப்பை வேக வேகமா உரிச்சு பழத்தெல்லாம் கீழே போட்டு தோளா கொடுத்துட்டு இருக்க வேண்டியது. அதையும் வாங்கி நல்லா கிருஷ்ணன் அம்மான்னு அப்படின்றான். அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்து, ஐயோ அபச்சாரப்பட்டோமே பழத்தெல்லாம் கீழே போட்டு தோலை கொடுத்துட்டு இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னா. நல்ல தலையில ஒரு மொத்தி, என்ன செய்யறீர் நீர், தோலை கொடுத்துட்டு இருக்கீர் அப்படின்னா. ஐயோ அப்பதான் அவருக்கு பிரஜை வருது. தோலை கொடுத்தனா? ஐயோ சாப்பிடுறத பார்த்துனா தோலை கொடுத்தனா? தப்புன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு திரும்பி ஓடி போய் மறுபடியும் பழத்தை கொடுத்தா கிருஷ்ணன், வேண்டாம் போறோம், வயிறு ரொம்பிடுச்சு. எத்தனை தோல் சாப்பிட்டாச்சு? 10 பழம் தோல் சாப்பிட்டாச்சு. நான் வந்து பழத்தை சாப்பிடவில்லை. கிருஷ்ணன் சொல்றான், நான் பழத்தை சாப்பிடல, உன்னோட அன்பை புசித்தேன், உன்னுடைய மனத்தில் இருக்கும் அந்த அன்பை புசித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு. அப்படின்னும் போது இந்த மனப்பக்குவம் தான். அப்போ அவன் எதற்காக நிற்கின்றான்? நம்மிடம் இருக்க இந்த மனத்தை எதிர்பார்த்தே நிற்கின்றான். இதை கொடுக்கறது யாருக்கு என்ன கஷ்டம்? ஆனா இது தெரியாமல் தான் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஓகே, இந்த பகவானுக்கு அதை வெட்டு, இதை கொடு, அதை எழுதி விடு, இதை ஓடி விடு, இந்த லட்சணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அவன் நம்மை எப்பொழுதும் நம்பி இருப்பது நம் மனத்தை தான். எதுவுமே இல்லைன்னாலும் ஓப்பன் ஸ்பேஸ்ல நின்று 2 கையும் தூக்கி, ஐயா என்கிட்ட எதுவுமே கொடுக்கறது இல்லை, ஆனா உனக்கு பலவிதமாக எனக்கு செய்ய வேண்டிய ஆசை என்று கையை தூக்கி கும்பிட்டா போதுமா? அதுல சார் சொல்லிட்டாரு, ஏய் பசங்களா, சார் சொல்லிட்டாரு, நாளையில இருந்து அப்படி வெளியில வந்து கிருஷ்ணா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்தா அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடாதீங்க. முடிஞ்சது செய்யறத வச்சு சாமிச்சு படைக்கணும். புரிஞ்சுதா மேடம்? ஓகே, சோ இந்த மாதிரி செய்யறது நமக்கு என்ன இருக்கோ பழையதா இருக்கட்டுமே,
புதியதாக இருக்கட்டும் இல்ல பழையதாக இருக்கட்டும், இருக்கிறத வந்து அந்த மனசோட செஞ்சு கொடுக்கணும். அந்த மனசோட செஞ்சு கொடுக்கறதுன்னா இதை அக்செப்ட் பண்றான்றாங்க. இதை அக்செப்ட் பண்றானா பகவான் அப்படின்னு கேட்டா அக்செப்ட் பண்றானா? ஓகே, அதுக்கு எங்க ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எங்க ப்ரூஃப்னா பாகவத்துக்கு போறாங்க. மறுபடியும் பாகவத் எங்க ப்ரூஃப் அப்படின்னா, கிருஷ்ணன் பிறக்கின்றான். கிருஷ்ணன் பிறக்கும்போது அவங்க அப்பா கையில சல்லி காசு கிடையாது. எப்படி இருக்கு? 2 கையில ஜெயில விலங்குல இருக்கு. அம்மாவும் ஜெயிலு, அம்மாவும் ஜெயிலு. என்ன பண்ண முடியும்? ராஜா அவரு பெரிய ராஜா. ஓகே, ஆனா என்ன பண்ணுங்க, பையன் பிறந்திருக்கான். அது எப்படி பிறந்திருக்கான்? ஓகே, சங்கு சக்கர கதாபாணி. ஓகே, பிரசாதம் 1000 சூரியன் போல அழகா சங்கும் சக்கரமாக தரித்து கொண்டு அற்புதமான ஒளி பிரகாசம் உள்ள அற்புதமான குழந்தை சிரிச்சுன்னு கிழக்கில் சூரியன் உதித்தார் போல் அப்படின்ற மாதிரி அந்த அந்த மங்களமான சூரியன் காலையில உதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அற்புதமான பிரகாசமான பியூட்டிஃபுல்லா சிரிச்சுக்கின்னு நாபிக் அது யாரா இருந்தான் கூட கூட சங்கு இருந்துச்சான், சக்கரம் இருந்துச்சா, மார்புல மகாலட்சுமி அகலகில்லேன் இறை ஒன்றுன்னு சொல்லிட்டு அவ்வளவு மார்புல உட்கார்ந்து இருந்தாலாம். அதுக்கப்புறம் என்ன, பின்னால ஆதிசேஷன் இருந்துச்சான், நாபிக் கமலத்துல பிரம்மா இருந்தாராம். இத்தனை செட்டுமா வந்து இறங்கியிருக்கு. ஓகே, பிரகாசமா வந்து பிறக்குது. தேவைக்கு ஒரே ஒரு 2 கை இருக்கும் போதே அவன் தூக்கி போட்டு பந்தாடின்னு இருக்கான். நீ 4 கைய பார்த்தா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே கண்ணா, 2 கை குறைச்சிக்கோ அப்படின்ட்டான். அப்போ மனத்தால இவருக்கு ஆசை. யாருக்கு ஆசை? தேவகி. தேவகியோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, யாரு தேவகியோட ஹஸ்பண்ட்? வசுதேவர். வசுதேவர் சொல்றாரு, என் பையன் பிறந்தான, என்ன பண்ண செலிப்ரேட் பண்ணுமே. ராஜா என்ன பண்ணுவாரு? கையில ஒண்ணு இல்ல, என்ன பண்றாரு? 1000 ரொம்ப கம்மி, 50,000 பசுக்களை தானம் பண்ணுகின்றன அப்படின்ட்டு வாயால விட்டுட்டாரு. என்ன பண்ணாரு? இதோ இதோ 50,000 பசுக்கள், இதோ நான் தானம் பண்ணுகின்றேன், இதோ அப்படி. ஓகே, பழிச்சுதான் அது. அது பழித்தது அப்படின்றாங்க. எப்ப பழித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால திருப்பி ராஜா வாக்குறான். 10 வயசுக்கு அப்புறம் திரும்பி வந்து சொன்னதை செய்யறாரு. சோ அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா, நம் மனது இருக்கின்றது, இந்த மனது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல். மனதால் எதையும் சாதிக்கலாம். ஆனா இந்த மனது நமக்கு நல்ல வேலைகள் செய்கின்றதா கெட்ட வேலைகள் செய்கின்றதா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கும் கிருஷ்ணர் பின்னால உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்ல போறாரு. கிருஷ்ணன் பிரேயரை சொல்றேன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு பகவத்கீதை முழுசா சொல்லிட்டு போல இருக்கு. கீதையை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றார், இந்த மனம் இருக்கின்றது, இந்த மனம் உங்களுக்கு எதிரியாகவும் செயல்படும், உங்களுக்கு நண்பனாகவும் செயல்படும். மனதை பழக்கியவர்களுக்கு இது நண்பன், உற்ற நண்பன், உயிர் காக்கும் நண்பன். ஓகே, அற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நண்பனாக பழகி நிற்கின்றது அந்த மனது. அதை பழக தெரியாதவர்களை அடிமையாக்கி அவர்களை சின்ன பின்னமாக்கி சேற்றுக்கொழியில் தள்ளி வேடிக்கை பார்க்கின்றது. இதான் மனத்தோட ப்ராப்ளம். அப்போ இந்த மனம் என்பது நமக்கு ஒரு உற்ற தோழனா ஆக்குவது எப்படின்னா, நீங்க பகவத்கீதை படிக்கணும். வந்துட்டேன் நான் பாயிண்ட்டுக்கு, எங்கெங்கயோ ஊர் சுத்துற மாதிரி இருந்துச்சா, கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டேனா? ஓகே, அப்ப கீதையை படிக்கிறது மூலம் இன்னைக்கு உங்களுக்கு லேர்னிங் என்ன அப்படின்னு நான் கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? கீதையை படிக்கிறதுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம், ஆன்சர் சொல்லுங்க. நம்ம மனசு நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும். வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர். மனது நமக்கு என்ன ஆகும்? மனதை நாம் இந்த அதாவது ஒரு புலவர் பாடினாரா, அதாவது வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்றாராம் புலவர். ஏன்டா அப்பான்னு கேட்டா, 3 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுறேன்னா ஒத்துக்க மாட்டேற, பிரச்சனை கொடுத்துடுறேன் எனக்கு. 3 நாளைக்கு ஒரு ரிசர்வாயர் மாதிரி, 3 சாதம் நிறைய இடத்துல கிடைக்குது, நிறைய கொடுக்குறா, ஒரு நிறைய போஷகான் இருக்கான், சரி உட்காந்து நம்ம கொஞ்சம் கட்டிடுவோம், ஒரு நெக்ஸ்ட் 3 நாளைக்கு பசிக்காதுன்னா ஒத்துக்க மாட்டேன். ஒரு வேலைக்கு மேல அக்செப்ட் பண்ண மாட்டேன். புரியுதா? ஒரு வேலை 2 வேலை இல்லைன்னா என்ன செயல்பட விடவும் மாட்டேன். இது என்ன கொடுமை? இது கொடுமை தானே இது. அப்பப்போ காலையில 8 மணி, மத்தியானம் 12:30 மணி, சாயங்காலம் 7 மணி, மணி 10 கொடுக்குறது ரொம்ப, அது போலவர்கள்லாம் ரொம்ப டார்ச்சர். இது என்னடா இது பெரும் பழப்பா இருக்கு. வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. அதை மாத்தி இன்னொருத்தர் பாடு, வயிறு கூட வாழ்ந்துடலாம், ஏன் இந்த மனது இருக்கே, அந்த மனதே உன்னோடு வாழ்தல் பெரும் துயரம் அப்படின்ட்டார். என்ன இருக்கிறவன்லாம் இல்லாத நினைச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான். ஓகே, இருக்கிறவன்லாம் இல்லாத நினைச்சு, இல்லாதவன்லாம் இருக்கிறத நினைச்சு ஏங்கிட்டு இருக்கான். இருக்கிறவனும் சந்தோஷப்படுவதில்லை, இல்லாதவனும் சந்தோஷப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த மனம் அவர்கள் வசத்தில் இல்லை. அனைத்தும் வருகின்றது. ஓகே, தலையில முடி இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட்டு உட்காந்துக்கிறான்.
என்ன இருக்குது? வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஓகே, தலையில முடியலன்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த முடியை கோஷித்துன்னு உட்காந்து கோஷிட்டு உட்காந்துட்டு இருக்கு. என்னால சாப்பிட முடியும், என்னால வெளியூருக்கு போக முடியும், என்னால தான கர்மங்கள் செய்ய முடியும், பல பேருக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியும், அப்படி எல்லா விதமான சம்பத்துகளும் இருக்கு. ஏதோ ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு பிடிச்சி அழுது ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. புரியுதா? எதுவுமே இல்லாத என்ன பண்றான்? சம்டைம்ஸ் சந்தோஷமா இருக்கான், சம்டைம்ஸ் இல்லைன்னா வருத்தப்பட்டு இருக்கான். அவனும் இல்லையே. அப்போ இருக்கிறவனும் சந்தோஷப்படுறது இல்ல, இல்லாதவனும் சந்தோஷப்படுறது இல்ல. யார் சந்தோஷப்படுற? யாருமே சந்தோஷப்படுறது இல்லை. எவன் சந்தோஷப்படுகிறான்? கிருஷ்ணன் மறுபடியும் சொல்றாரு கீதையில, யார் சந்தோஷப்படுறா அப்படின்னா, மனதை செப்பனிட்டவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சந்தோஷப்படுகின்றான். புரிஞ்சுதா பாயிண்ட்? ஸ்பஷ்டமா புரிஞ்சுதா? மனதை செப்பனிட்டவன் இருந்தாலும், கையில பொருள் இருந்தாலும் சரி, ஓகே, எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சந்தோஷப்படுகின்றான். பகவான் இன்னைக்கு இது கொடுத்தானே, இதுவே அமிர்தம். இந்த நேரத்துல ஏதாவது கிடைச்சது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, புரிஞ்சுதா? அப்போ எப்படி அப்ப அமைதி எங்க வரும்? ஆனந்தம் எங்க வரும் எப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட இருக்கிறத பொறுத்து இல்லாதது பொறுத்து அமைதியோ ஆனந்தமோ கிடையாது. ஓகே, இதெல்லாம் கீதை சாரத்தை உங்களுக்கு அப்படியே புழிஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். யார் கேக்குறீங்களோ யார் கேக்குறீங்களோ தெரியல எனக்கு. ஓகே, இருக்கிறத பொறுத்தோ இல்லாத பொறுத்துக்கோ கிடையாது. ஓகே, எதை பொறுத்து நம்ம சந்தோஷம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம் மனதை பக்குவப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு இருப்பதும் இல்லாததும் காரணம் இல்லாமல் ஆகிவிடும். அப்ப நீ சந்தோஷப்படுறதுக்கு பணக்காரனமாய் தான் சந்தோஷப்படணுமா? தேவையில்லை. சில பேர் நினைச்சுப்பான பணக்காரனாயிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்வான். பணக்காரன் அதுக்கப்புறம் பைத்தியக்காரன் ஆயிடும். ஏன்னா பின்னால ஓடணும், அந்த பணத்து பின்னால ஓடினே இருக்கணும், இல்லைன்னா அது ஏன்னா சுட்டுன்னு போயிடும், யாரோ எடுத்துட்டு போயிடும் அந்த பணத்தை. அப்ப அந்த பணத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். சந்தோஷம் இருக்காதாங்க. அப்ப நினைப்பான், ஐயோ பணம் இல்லாத நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? நோ வே யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் தட். ஓகே, நான் எஸ்கேப் ஃப்ரம் தட். ஆனா மனசு மாத்திரம் நம்ம வசம் வந்து விட்டது, அந்த மனசை எப்படி நம்ம லகான பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இருக்கிறதா சந்தோஷம், இல்லையா அதை விட சந்தோஷம். வாழ்க்கை அப்படி போம், ஜல் 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 சும்மா தேர் மாதிரி போம். தேருன்னொடனே ஞாபகம் வருது, எல்லாரும் இந்த பகவத்கீதாவோட புக்ல பாத்தீங்கன்னா கண்ணன் தேர் ஓட்டுற மாதிரி ஒரு பெரிய படம் ஒண்ணு போட்டிருப்பான். அந்த படத்தை பார்த்து எங்க ஆச்சாரியன் அற்புதமா அந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த தேர் இருக்கே, அந்த தேர் இருக்கு இல்லையா, அந்த தேர் தான் வந்து நமதுடைய சரீரம். தேர் தான் நம்மளுடைய என்னது? நம்மளுடைய சரீரம். ஓகே, இந்த தேர்ல கட்டி இருக்கிற இந்த குதிரைகள் தான் என்னது? நம்மளுடைய புலன் உறுப்புகள் ஆர் சென்சஸ். இந்த புலன் உறுப்புகள் என்ன பண்ணும்? எல்லாம் இழுத்துணும். நம்மள டிரைவ் பண்றது அதான். இப்ப புலன் உறுப்புகள் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? கண்ணு இல்ல, ஒரு குதிரை இல்ல, ஒரு கண்ணு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வாழறது உலகத்துல. கரெக்டா? மூக்கு இல்ல, வாய் இல்லைன்னா அவங்களை கேட்டாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு வாழறதுன்னு சொல்லிட்டு. அப்ப புலன் உறுப்புகள் கண்டிப்பா வேணும். ஓகே, அதே சமயம் அந்த புலன் போகின்ற போக்கில் அந்த உடம்பு போய்வென்றால், பொண்ணுல நாக்கு போற வேகத்துல மனுஷன் போனா என்ன ஆகும்? 3 நாள் அதுக்கப்புறம் வயிறு ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 3 நாள் ஒண்ணுமே சாப்பிட முடியாம வெறும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அப்போ அந்த புலன்கள் நம்மை இழுத்து கொண்டு எங்கேயாவது ஒரு பள்ளத்துல தள்ளக்கூடிய வல்லமை உள்ளவை. நாக்கு மாத்திரம் கிடையாது, கண்ணும் கண்டதை பாக்குறேன்ட்டு இந்த யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்களா, யூடியூப் ஷார்ட்ஸ். ரீசெண்டா அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களால வெளியிலே வர முடியாது. அது என்னன்னு தெரியாது அவனுக்கு. ஐயோ இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அவனுக்கு, சாரி. யூடியூப்ல இப்ப புதுசா ஒண்ணு போடுறான், யூடியூப் ஷார்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல போனீங்கன்னா எல்லாம் 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் தான். புதுசா வெரைட்டி டக்குன்னு 2 மணி நேரம் போயிடுது. அட 2 மணி நேரமா? என்னடா பார்த்தோம், என்ன பார்த்தோன்னே தெரிய மாட்டேங்குது. என்னென்னமோ ஸ்டேட்டஸ், யாரோ ஸ்டேட்டஸ், யார் சிரிக்கிறது, யார் அறுவது, இந்த புலி எதை பிடிக்கிறது, அந்த குருவி எதை பிடிக்கிறது, அங்க கீழே விழுந்து வாடுறது, அவன் சிரிக்க வைக்கிறது, இங்க ஆட வைக்கிறது, இங்க பாட வைக்கிறது, எல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபேஷன். இப்போ உங்க டைம் அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். கண்ணு 2 மணி நேரம் போச்சா, ஏதாவது படிச்சிருக்கலாமா, எதையாவது ஒண்ணு இது பண்ணிருக்கலாமா? கிடையாது, அவுட்டு. ஸோ கண்ணை விட்டீங்கன்னா கண்ணு யூடியூப் ஷார்ட்ஸ்ல கொண்டு விட்டுருது. ஓகே, நாக்கை விட்டீங்கன்னா பீஸா கொடு, பர்கர் கொடுன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் எதுவும் கொடுக்காதுன்னு சொல்லி உட்கார வச்சிருது. ஓகே, இந்த மாதிரி இந்த புலன்கள் நம்மளை அழித்து விடும். ஓகேவா? இந்த புலன்களை அடக்கும் திறமை எங்க இருக்குன்னா மனசு. இந்த மனசு தான் லகான். என்னது? அந்த கயிறு, அந்த குதிரையெல்லாம் கட்டி இருக்கு இல்லையா, அந்த லகான் இருக்கு, அந்த லகான் தான் மனசு. ஓகேவா?
ஒரு மனிதன் குரு நம்ம இந்த உலகத்துல வாழறதுன்றது போர். இந்த உலகத்துல வாழறது போரா? ஆமா, இந்த உலகத்தில் நாம் காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் போராட்டம் தானே. வாழ்க்கையே ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த வாழ்க்கை என்னது? ஒரு பெரிய போராட்டம். காலையில பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறது ஒரு பெரிய போராட்டம். உண்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம டீம்கிட்ட கேட்கலாம். ஆன்லைன்ல நம்ம எதுவும் கொஸ்டினே கேட்க மாட்டோம். ஆன்லைன்ல சொல்லுங்க பார்ப்போம். காலையில் பெட்டை விட்டு எழுந்திருப்பது போராட்டமா இல்லையா? எழுந்திருக்கணுமா? எழுந்திருக்கணும். எஸ் போடுறாங்க பாரு எல்லாம். டம் 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 போடுறாங்க பாரு எல்லாரும். காலையில் படுக்கை விட்டு எழுந்திருப்பது ஒரு பெரிய போராட்டம். ஓகே, அதுக்கப்புறம் குளிக்க போறது ரெண்டாவது பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் எந்த கலர் ட்ரெஸ் என்னைக்கு போடுறதுன்னு ஒரு பெரிய பெரிய போராட்டம். ஓகே, இன்னைக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலான்றது அதுக்கு அடுத்த போராட்டம். கிச்சனுக்குள்ள அதுக்கப்புறம் கடைசியா போய் இன்னைக்கு என்ன டிஃபன் நீங்க ஆன்சர் டக்குன்னு ஒரு செகண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மெடல். இன்னைக்கு என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது குழம்பி குழம்பி நிறைய பேருக்கு முடி போனதெல்லாம் உண்டு. என்ன யோசிக்கிற? நாளைக்கு என்ன டிஃபன் பண்ணலான்னு எவ்வளவு நாள் யோசிக்கிற? 3 நாளா யோசிக்கிறேன். கடைசியா உள்ள போய் உப்புமா தான் வெளியில வரும். அது வேற வழி இல்ல. ஆனா யோசிச்சு யோசிச்சு எல்லா டைமும் போயிட்டு கடைசியா நான் 5 நிமிஷத்துல கிளம்புறேன் அப்படின்னு போய் டக்குன்னு ஒரு ரவியை தூக்கி தலையில கொட்டி சுடு தண்ணியை தலையில கொட்டி டம்னு ஒரு கிண்டு கிண்டு அந்த வெந்ததோ வேகாத இந்த அப்படி திண்டு போ, முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் யோசிச்சது நாளைக்கு யோசிக்கிறோம். சோ போராட்டமா இல்லையா? சோ குருக்ஷேத்திர போராட்டம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் போராட்டம் தொடரும். நைட்டு படுக்கிறதுக்குள்ளார ஒரு போராட்டம். எல்லாரையும் படுக்க வச்சுட்டு படுக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டம். இது தூங்கினா அது தூங்காது, அது தூங்கினா இது தூங்காது, இது ரெண்டு தூங்க வச்சு அது ரெண்டு தூங்க வச்சு நம்ம கண்ணை மூடும்போது டக்குன்னு ஒண்ணு ஏஞ்சி மே அப்படின்னு ஒண்ணு சொல்லும். அதுவும் சின்ன பசங்க வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்டா அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். போராட்டம் இல்லையா? குருக்ஷேத்திர போராட்டம். சோ இதுல உங்க மனசு இந்த பக்கம் இழுத்து ஓடுது, அந்த பக்கம் இழுத்து ஓடுது. ஒரு பக்கம் உங்க சென்ஸ் உங்களை கூட்டு போறது, ஒரு பக்கம் உங்களை சுத்திக்கிற நட்புறவுகள்லாம் இழுத்துன்னு போகுது, உங்களோட பந்தங்கள் இழுத்துன்னு போகுது. என்ன ஆகும்? தேரோட்டி தான் ஜீவன். யாரு தேரோட்டி? இந்த அர்ஜுன் இருக்கானே, அவன் தான் ஜீவாத்மா. ஜீவாத்மோட கதி என்ன? அதோ கதி. ஒரு பக்கம் தேர் இழுக்குது, ஒரு பக்கம் குதிரை இழுக்குது, ஒரு பக்கம் லகான பிடிச்சி இழுக்கணும், ஒரு பக்கம் என்ன பண்ணணும்? கடமையை செய்யணும். என்ன செய்யணும்? கடமைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன கடமை? நிறைய கடமை இருக்கு. கடமை உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு எல்லாம் என்னென்ன கடமைகள் இருக்கு, என்னென்ன கடமைலாம் நீங்க செய்யணும். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. ஓகே, அந்த மாதிரி கடமைலாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி செய்யறது? பெரிய டஃப்பான கொஸ்டின்ல இதெல்லாம் இருக்கா? ஓ செய்யணுமா? நித்திய கர்மான்னு ஒண்ணுதான் இருக்கா? நித்திய கர்மால ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறது ஒரு நித்திய கர்மா. செஞ்சுன்னு தானே இருக்கீங்க எல்லாரும். சாப்பிடாமல இருக்கிறோம். சோ அந்த மாதிரி கர்மாக்கள் இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்குள்ளார அது பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ நம்ம மனதை அந்த மனது இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. 5 குதிரை வருது இருக்க, எல்லாம் பிடிச்சி இழுக்கும். நீ என்ன பண்ணும்? அந்த புலன்களை அடக்கணும்னா நீ செய்யற எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த லகானையே பிடிச்சிருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த குதிரையை அடக்க முடியும். கரெக்டா? இதான் யோகம்ன்றது. எனக்கு எந்த வேலையும் கிடையாது, ஓகே, நான் காட்டுக்கு போயிடுறேன், இந்த 5 குதிரைகளை நான் கண்ட்ரோல் பண்றேன், வாழ்க்கை போயிடும். 5 புலன்களையும் நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னா கர்மா செய்ய முடியாது. ஒண்ணும் இல்ல, நான் கண்ணு நல்லது கண்ணு நல்லது தவிர வேற எதுவும் பார்க்க கூடாது, கெட்டது எதுவும் பார்க்க கூடாது அப்படியே உட்கார்ந்தோம்னா யோகிகளோட வாழ்க்கை தானே. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இல் வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப என்ன பண்ணிருக்காரு? தேர்ல இருந்து கர்மா செய்ய முடியுமா? அப்பா அம்மா கூட கர்மா செய்ய முடியாது அவங்களால. பெத்த அம்மா அப்பாவும் கர்மா செய்ய முடியாது. ஓகே, எதுவுமே கர்மா செய்ய முடியாது. அப்ப புலன்களே அடக்குவதில் மனம் போய்விட்டது என்றால் கர்மா செய்ய முடியுமா? கர்மா செய்ய முடியாது. எங்க தேரை ஓட்டுறது, எங்க ஃபைட் பண்றது, எங்க ஜெயிக்கிறது? ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க பெரியவங்க? என்ன பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தூக்கி கிருஷ்ணனை உட்காரவை அப்படின்ட்டாங்க. என்னது? அந்த இடத்த மனசு இருக்கே, அந்த மனசுக்கு கண்ட்ரோலர். இது அந்த மனசு கண்ட்ரோலர் தூக்கி எங்க உட்கார? யார வைக்கிறோம்? கிருஷ்ணன்ட்ட கொடுத்துரு. கிருஷ்ணன் சொல்லுகின்ற அந்த வழியில் அதை கொடுத்து விடு. ஓகே, அப்ப ஃபுல் சென்சஸ் யார் கண்ட்ரோல்ல போகுது? பகவானுடைய கான்சியஸ்னஸ்ல போதா? அதை பத்தி கவலையே பட தேவையில்ல. அதுக்கப்புறம் எங்க டெஸ்டினியோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவான். நம்ம என்ன செய்யலாம்? நிம்மதியாக நம் காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஓகே, அவன் சொல்ற மாதிரி காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். அப்போ இந்த சிக்னிபிகன்ஸ் எல்லாம் சும்மா தேரை பார்த்து எதா தர்மசே நரஸ் போட்டிருப்பான். அப்படியே குதிரை வேகமா ஓடுற மாதிரி, கிருஷ்ணன் கையில பிடிச்சுன்னு வேக வேகமா ஓட்டுற மாதிரி, இந்த குதிரைகள்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி, அர்ஜுனன் அப்படி வீர மாதிரி போட்டிருக்கான். ஆனா தத்துவ பட விளக்கம் இதை நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறீங்க. இன்னைக்கு பார்,
இந்த அர்ஜுனன் இருக்கானே, இது யாரு? ஜீவன். ஜீவன்னா உள்ள இருக்கிற அந்த ஒளி, நம்மளுடைய ஆத்மா. ஓகே, இந்த 5 குதிரைகள் இருக்கே, அது என்னது? 5 ஐம்புலன்கள். வெரி குட், வெரி குட், பரவாயில்ல, லிசன் பண்ணிருக்கா கிளாஸ். ஐம்புலன்கள். ஓகே, கடிவாளம் இருக்கே, அது என்னது சொன்ன? நீ சொல்லு. லகானா? லகான் தான். கடிவாளத்துக்கு என்ன பேர் சொன்ன? லைன்ல கேக்குறேன். கடிவாளத்துக்கு என்ன சொன்ன? நான் சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிறவங்க வளர்றாங்க. கடிவாளத்துக்கு என்ன பேர் சொன்ன? ஆன்லைன்ல ஆன்லைன்ல ஏதாவது கவனிச்சிருக்காங்களா பாப்போம். மனது. மனடு. மனடு. மனடு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன். கடிவாளத்துல என்னது? மனசு. அந்த மனசு. ஓகேவா? கடிவாளம் என்பது என்ன? ஒரே ஒரு குழந்தையாவது ஆன்லைன்ல ஏதோ கேட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ மனது. அந்த மனதை யார் கையில் கொடுக்க வேண்டும்? அது கிருஷ்ணனுடைய கான்சியஸ்னஸ். கிருஷ்ணா அந்த இடத்துல உட்கார வச்சுனா அவன் பாத்துக்கிறான். இந்த 5 புலன்களை கண்ட்ரோல் பண்ற வழி நம்ம என்ன பண்ணணும்? அந்த புலன்களை அவனுடைய அந்த சம்பந்தத்தில் ஈடுபடுத்திட்டு இருக்கணும். கண்கள் கிருஷ்ணனை பார்க்க சொல்லணும், காதுகள் கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்க சொல்லணும். ஓகே, வாயால் கிருஷ்ணன் உண்ட உணவை கிருஷ்ணனுக்கு பிரசாதமா பண்ணதான் சாப்பிடணும். ஓகே, உடலால் அவனுக்கு ஊழியம் செய்யணும். இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா, நம் காரியத்தை அவன் எந்த முடிவுன்றான. எங்க நம்ம ஜெயிக்கணுமோ அங்க எடுத்துன்னு போய், எங்க நம்ம எனிமையை டிஃபீட் பண்ணுமோ அவனே டிஃபீட் பண்ணி, எங்க நம்ம ஜெயிக்கணுமோ ஜெயிச்சு அந்த வெற்றி மலை நம்ம கழுத்துல போட்டு நம்ம தான் சண்டை போட்டோம், நம்ம தான் ஜெயிச்சோன்னு சொல்லி நம்ம ஊர் ஃபுல்லா சொல்ல வச்சுட்டு இருப்போம். புரியுதா? இதான் அந்த தத்துவப்பட விளக்கம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனது. இந்த மனதில் என்ன சொல்லுவாங்க, இந்த மனதுக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மனத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மனதில் கீதையோட எப்படி நம்ம மனதை எதுக்குதுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு கீதையோட பெருமை கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா மேடம்? உங்களை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு இந்த 11 ஸ்லோகத்தை பார்க்கலாம். அந்த வேர்ட் ஸ்பீட்டுக்கு போயிடாமா? எல்லாரும் கூட படிங்க. 11 ஸ்லோகம். அதாவது, பீஷ்மரால் காக்கப்படும் நமது படை வெற்றி கொள்ள முடியாதது என்று சொல்லி துரியோதன் எல்லா பக்கமும் பீஷ்மருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஓகே சொல்றான். அதாவது பீஷ்மருக்கு பாதுகாப்பு, அவருக்கே ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதாவது இதெல்லாம் அவனுடைய பதட்டத்துக்கான காரணம். பீஷ்மருக்கு ப்ரொடெக்ஷனா? துரியோதன் அவனுக்கு தான் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். அவனை காப்பாத்துறது தான் பீஷ்மரே வந்திருக்கிறார். ஆனா பீஷ்மரை காப்பாத்துங்கன்றான். எல்லாரும் சேர்ந்து பீஷ்மரை காப்பாத்துங்கன்றான். பீஷ்மருக்கு ஒண்ணுமே விஷயம் தெரியும். இருக்கிறதே நம்பர் 1 அவர் தான் பீஷ் பிதாமகர் அப்படின்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும். பரசுராமருக்கு இணையாக போரிடக்கூடிய வல்லமை பெற்றவர் போது அவர் சொல்றான். அது சொல்லும்போது சொல்றான், அயனேஷு சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதம் பீஷ்மம் ஏவா பிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. இந்த வார்த்தையெல்லாம் நாங்க பிரிச்சு போட்டிருக்கோம் வச்சுங்களா. அதனால இதுக்கும் புக்ல நீங்க பாக்குற ஸ்லோகத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளப் பண்ணிருப்பாங்க சில சமயம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா யதா பாகம் அவஸ்திதா அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. இங்க புக்ல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா யதா பாகம் அவஸ்திதா அப்படின்னு இருக்கும் புக்ல. ஓகே, நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யதா பாக அவஸ்திதா அப்படின்னு ஒரே வார்த்தையா போட்டிருப்பாங்க. அது என்னன்னா பிளண்டிங் ஆஃப் 2 டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். ஓகே, அவன் பிளஸ் உடையது அப்படின்னு நம்ம படிக்கும்போது அவன் உடையது அப்படின்னு படிச்சிடறோம் இல்லையா. ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் பிளண்டிங். அதனால இதை முதல்ல கொஞ்சம் சேர்த்து, அயனேஷு சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதா பீஷ்மம் ஏவா பிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி அப்படின்றாங்க. இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். கூட படிக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு தடவையாவது படிங்க, ஸ்லோகத்தை ஒரு தடவையாவது படிங்க. ஓகே, ஏன் சொல்றேன்னா இதையை நம்ம இந்த ஸ்லோகமும் உங்க வாயில வந்துடணும். சில பேர் ஸ்லோகத்தையே படிக்காம ஏதாவது லெக்சர் எடுப்பாங்க, அந்த மாதிரி கிளாஸ் இல்லை இது. ஒரு ஸ்லோகத்தை ஒரு தடவையாவது படிங்க. இப்ப அந்த அர்த்தம் பார்த்துக்கலாம். அயனேஷு என்னது? முக்கிய போர் முனைகளில், ச மேலும், சர்வேஷு சர்வம்னா எங்கும்,
யதா பாகம் பல விதங்கள் ஏற்பாடு செய்யுள்ளப்பட்டபடி அவஸ்திதா இருந்தபடியே பீஷ்மம் பாட்டனார் பீஷ்மராக்கு ஏவ நிச்சயம் அபிரக்ஷந்து பாதுகாப்பளிக்க வேண்டும். பவந்த நீங்கள் சர்வே அனைவரும் ஏவகி நிச்சயமாக, அதாவது அனைத்து போர் முனைகளும் தத்தம் இடத்தில் இருந்தபடியே எங்கள் எல்லோரும் தவறாமல் பாட்டனார் பீஷ்மரையே நாற்புறங்களிலும் சுற்றி என்று காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது இதுல ஏன் பீஷ்மரை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு இருக்கு வச்சுங்களேன். அதாவது பாட்டனார் பீஷ்மர் மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய உறுதியாளர், மிகப்பெரிய அஸ்திர சஸ்திரங்களில் வல்லவர். அப்படி இருந்தாலுமே இந்த இந்த துரியோதனுக்கு நல்லாவே தெரியும் அது. ஆனா இந்த துருபத புத்திரன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, சிகண்டி, ஓகே, அந்த சிகண்டி வந்து யாருடைய அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகா. இவருக்கு கல்யாணம் பண்ணி கொண்ட மறுத்த பெண். இவர் வந்து ஒரு பெண்ணை தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கும் அந்த அரசனுக்காக 3 பெண்களை போய் சுயம்பரத்தில் சாதித்து கொண்டு வருகின்றார். அப்படி வெற்றி பெற்று வரும்பொழுது அதில் இருக்கும் ஒரு பெண் வந்து இன்னொரு ராஜாவின் மீது காதல் கொண்டிருப்பவள். அவள் தன்னுடைய அந்த மனதில் இருக்கும் அந்த எண்ணத்தை பீஷ்மர்னு சொன்னது. பீஷ்மர் என்ன சொல்வார்னா, அவளை அனுப்பிடுவார். சரி நீ இப்போ எந்த ராஜாவை நீ காதலித்தையோ அந்த காதலிச்ச ராஜாவை நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு அவளை. அவள் திரும்பி அந்த ராஜன் கிட்ட போனா அந்த ராஜன் என்ன பண்ணுவான், எப்பொழுது ஒருவன் உன்னை சிறை எடுத்தானோ அப்பொழுது இனி நாம் உன்னை ஏற்பதற்கில்லை அப்படின்னு சொல்லி அவன் ஏத்துக்க மாட்டான். எனக்கு திறமை இல்லை, என்னால ஜெயிக்க முடியல, பட் அவன் உன்னை ஜெயிச்சுட்டான், அவனுக்கு ஜெயித்த பொருளாக்கி விட்டா நீ அவனுடைய சொத்து, இனிமேட்டு நான் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா அவளை திருப்பி விட்டுருவான். இவர் திருப்பி வந்து பீஷ்மர்கிட்ட நீர் தான் நம்ம ஜெயிச்சு நீ தான் என்னை திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்லும்பொழுது மறுத்துறார். நீ இன்னொருத்தனை காதலிக்கிறன்னு என்கிட்ட சொல்லிட்டு அங்க போறேன்னு அந்த ராஜா கிட்ட போயிட்டு இப்ப அவன் ஏத்துக்க மாட்டான்னா நான் எப்படி உன்னை ஏத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம நாங்க திருமணம் செய்யாம ஒரு வரத்துல வேற இருக்கேன், என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. இதுதான் அவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், யாரும் கேட்க மாட்டாங்க. அவ ஃபைனலா என்ன பண்ணுவான்னா பரசுராமர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். பரசுராமர் கூட்டவில் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு பண்ண மாட்டேன்னு அவர். அப்பதான் சண்டை நடக்கும். அந்த சண்டையில ஜெயிக்க முடியாது யாரும். அப்புறம் சமாதானம் பண்ணுவாங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு என்ன கதி? அந்த பெண்ணு சொல்றா, அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா பரமசிவன்ட்டு போய் கோர தவம் பண்றா. அவன் காட்டுல போய் உட்காந்துட்டு பரமசிவன் என்ன வர வேணும் அப்படின்னா, இந்த பீஷ்மரை நான் கொல்ல வேண்டும் அப்படின்ற, அதுக்கு எதாவது அஸ்திரம் கொடு அப்படின்னு கேட்கறா. அவளுக்கு அவ்வளவு கோவம் வந்துடும். பரமேஸ்வரன் சார், இந்த பிறவியில் உன்னால முடியாது, நீ வேணா ஒரு பிறவி, இந்த பிறவி இந்த சரீரத்தை விட்டு இந்த அடுத்த பிறவின்னு ஒண்ணு வரும், அந்த பிறவியில் வேணா உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், இந்த இதுல கிடைக்காது அப்படின்னு. என்ன டைம் வராது, பீஷ்மர் சாவறதுக்கு டைம் வரலையே. அடுத்த பிறவியில் அவள் மறுபடியும் என்ன பண்றா, சிகண்டியா பிறகுறா. பெண்ணாக தான் துருபதனுக்கு மகளாக பிறக்கின்றார். நேரம் வரும்போது என்ன பண்றான்னா தவம் செய்து ஆணாக மாறுகின்றாள். இப்ப பீஷ்மருக்கு என்னன்னா, பீஷ்மர் இந்த வீரர்கள் யாரும் பெண்களை எதிர்த்து போருகின்ற வழக்கம் கிடையாது. வீரர்கள் யாரும் என்ன பண்ணாங்க, பெண்கள் கூட சண்டை போட மாட்டாங்க. பெண்கள் கூட சண்டை போடுறது எழுக்குன்ட்டு பெண்களை வந்து தொடக்கூட மாட்டாங்க இங்க. சோ அப்படின்னும் பொழுது இவள் பெண் தானே பின்னால ஆணா இருக்கா அப்படின்னும் போது இவளை நான் எப்படி சண்டை போடுவேன்? ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், நான் இப்போது ஆண், நான் போருக்கு வந்திருக்கிறேன், அவன் கூட சண்டை போடுறேன், நீ சண்டை போடலாம் எனக்கு தெரியும், அவனை கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். பாலிசி புரியுதா? இவர் பெண்ணுகிட்ட எப்படி சண்டை போடுறது? அவன் சொல்ல இல்ல அப்ப பெண் இப்ப ஆணு, புரியுதா? சோ அப்படின்ற மாதிரி அவன் இருக்கிறான். யார் பக்கம் இருக்கிறான்னா, அவன் துருபதன் பிள்ளையா அர்ஜுனோட படையில நம்ம திருதராஷ்டிரனோட படையில சிகண்டி உட்கார்ந்துட்டு இருக்கான் ரெடியா. யாரு? பீஷ்மர் கூட சண்டை போடுறதுக்குன்னு. பீஷ்மர் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை எட்டத்தில் அவனை சும்மா அடிச்சு தள்ளிட்டு போயிடுவார், எட்ட போயிடுவார். ஆனாலும் அவன் ஒரு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான் இவர் மார்பில் அன்பு அமைப்பதற்கு. அப்போ அதாவது மகாபாரத யுத்தத்தில் இவருக்கு ஈடு கொடுக்கும்படியான மற்றொரு வீரரே கிடையாது. இவருக்கு யாருக்கு? பீஷ்மருக்கு ஈக்குவலன்ட் யாரும் கிடையாது. Okay, the only one person who is equivalent or more than that is Krishna, and he is sitting as a charioteer in the opposite side. Okay, அவன் ஆப்போசிட் மகாரதிக்கு மகாரதி அவன் என்ன பண்றான், ஆப்போசிட்ல போய் சேரிட்டரா உட்காந்துட்டு இருக்கான், ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட். ஓகே, கன்சல்டன்டா உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் வேற என்ன பண்ணிருக்காரு, இன்னொரு வேற பண்ணிருக்காரு, இந்த ஐவரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரதட்ச வேற பண்ணிட்டார்.
ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், எத்தனை நாள் பார்த்து பண்ணா 10 நாட்கள் சேனாதிபதியாக இருந்து கோரமான யுத்தம். ஓகே, கோரமான யுத்தம் அப்படின்றார். இந்த கோரமான யுத்தம் பண்ணும்பொழுது இந்த 10வது நாள் தான் என்ன பண்றாருன்னா அவர் விழறார். பண்ணும்போது துரியோதனோட மென்டாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பீஷ்மரை இந்த சிகண்டி கொன்று விடுவானோ, வயசாயிடுச்சு அவருக்கு, நல்ல ஸ்ட்ராங் மேன் தான், பட் இஸ் வாட் இஸ் பிகம் ஓல்ட். அதுவும் இல்லாம அவனுக்கு யார் மீது ரொம்ப நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ணன் மீது ரொம்ப நம்பிக்கை. ஓகே, இன்ஃபேக்ட் பீஷ்மர் என்ன சொல்லிடுவாருன்னா, நான் படைத்தலைவனாக இருக்கும் வரை இந்த கர்ணன் போருக்கு வரக்கூடாது அப்படின்றார். இவன் போருக்கு இவன் தலைமை நான் கொடுக்க மாட்டேன், ஒரு சாதா தேரோட்டியா இருந்து இவன் சர்வீஸ் பண்ணலாமே தவிர இவன் வில்லு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனு வேற போட்டுருவாரு. ஏன்னா கர்ணன் அவனுக்கு பிடிக்காது அவருக்கு ஆரம்பத்துல இருந்து. ஏன்னா துரியோதன பண்ற தப்பு காரியத்துக்கெல்லாம் அவன் துணை போகின்றான் அப்படி என்பதால் கர்ணன் வந்து துரியோதனன் செய்யற அட்டூழியத்துக்கெல்லாம் கர்ணன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். எப்ப பார்த்தாலும் கர்ணனோட ப்ரொடெக்ஷன்ல தான் வந்து துரியோதனன் அனைத்து விதமான அட்டகாசம் செஞ்சுட்டு இருக்கான். கர்ணனே இல்லைன்னா துரியோதனன் எப்பயோ க்ளோஸ், கொஞ்சம் வாழ அடக்கி உட்காந்துருப்பான். எப்பப்பெல்லாம் அந்த கான்ஃபிளிக்ட் வருதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ணன் குறுக்குல வந்து தன்னோட வில்லாற்றலால வந்து துரியோதனை காப்பாத்திடுவான். அப்படின்னும் போது இவன் அவனை கெடுத்து சீராக்கிறான். ஓகே, அப்படின்றதுனால வந்து பீஷ்மர் வந்து கர்ணனை பிடிக்காது. அப்போ கர்ணனை வரக்கூடாது அப்படின்வார். ஆனா கர்ணன் வந்தாதான் ஜெயிக்க முடியும்ட்டு அவனுக்கு, அதுக்கு துரியோதனுக்கு. ஸோ இந்த மாதிரி அதுல ஒரு கான்ஃபிளிக்டான தாட். ஸோ இந்த தாட்ல என்ன சொல்றான்னா, பீஷ்மர் வந்து சிகண்டி கொன்று விடான் என்ற பயம், அடுத்தது வந்து சாய்த்து விட்டார்களா கர்ணன் வந்து போருக்கு வரணுமே. ஸோ அந்த ரெண்டு எண்ணத்தையும் சேர பிடித்துதான் நான் வந்து இந்த ஸ்லோகத்தை அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு பீஷ்மரை பத்தியும் தெரியும், இதுவும் தெரியும், எல்லாரையும் தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் இதான், இந்த ஸ்லோகத்துல இதான். இன்னொரு ஸ்லோகம் பார்த்துடலாம். ஹிந்திக்கு போலாமா? ஐ கேன் கோ ஃபார் தி வேர்ட்ஸ் கேட்பா, முடிச்சிட்டிங்க வரலாம். தஸ்ய கூட சொல்லுங்க. தஸ்ய தஸ்ய சஞ்சனயத் ஹர்ஷ, தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவ்ருத்த பிதாமஹः சிம்ஹநாதம் வினயத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவ்ருத்தः பிதாமஹः சிம்ஹநாதம் வினயத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். இது ஸ்லோகமா பாடலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடலாம். தஸ்ய சஞ்சனய ஹர்ஷம் குருவ்ருத்த பிதாமஹः சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். ஒன் மோர் டைம் படிக்கிறேன், கூட படிங்க எல்லாரும். தஸ்ய சஞ்சனய ஹர்ஷம் குருவ்ருத்தः பிதாமஹः சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். அதாவது சஞ்சயன் இப்படி பீஷ்மரை பற்றி அனைவருக்கும் சொல்லி அந்த போரில் இருக்கும் அனைவருக்கும் இந்த பீஷ்ம பிதாமகரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியதை சொல்லிவிட்டு அடுத்து சஞ்சயன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி. அவர் தான் போரில் நடக்கின்ற அனைத்தையும் தன் திவ்ய திருஷ்டி என்ற கண்ணினால் பார்த்து யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு, திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. திருதராஷ்டிரன் கண் இல்லாதவன், சஞ்சயன் தெய்வ கண் பெற்றவன். ஸோ தெய்வ கண்ணால் போரில் என்ன நடக்குது என்பதை பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க, அதை வந்து அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? சொல்லும் பொழுது அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரவர்களில் ஓகே அடுத்தது என்ன சொன்னா, தஸ்ய அவனது சஞ்சயன். ஓகே, இங்க சஞ்சயனுக்குன்றது வந்து
ரெண்டு விதமான அர்த்தத்தை உண்டு பண்ணுகின்ற அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. சஞ்சனயன் உண்டு பண்ணுகின்ற, ஹர்ஷம் மகிழ்ச்சி. குரு வம்சத்தின் முதியவர் பீஷ்மர் பாட்டனார் சிம்மநாதம் சிங்கத்தை போன்ற கர்ஜனை ஒலி அதிர்வடைந்து மிக சத்தமாக சங்கு ஊதினார். பிரதாபவான் பெரும் வீரர். ஆக்சுவலா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிதாமகர் என்ன பண்றாருன்னா, இது இரண்டு விதமா சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள். இதுக்கு அர்த்தம், இவன் புலம்புனது போதும், என்னது இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, ஓகே ஓகே ஆல் ஆஃப் யூ கெட்டப் கோ 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 டைம் அடிச்சு போ எனஃப் அப்படின்னு சொல்றல சம்டைம்ஸ். அந்த மாதிரி சரி ஒரு பேசுறது போதும் அப்படின்ட்டு என்ன பண்றான், தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதுகின்றார். எப்படி இருக்கான் அந்த சங்கு, சிங்கத்தின் கர்ஜனை போன்று இருக்கின்றதான் சங்கு. ஓகே, இப்போ அடுத்த சில ஸ்லோகங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துலாம். அடுத்த சில ஸ்லோகங்கள் என்ன ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா, யார் யார்களுடைய சங்கங்களை ஊதினார்கள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வரும். இதுல ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதுல வராது. யார் யார்கிட்ட என்ன சங்கு இருந்துச்சு, யார் எந்தெந்த சங்கை ஊதினார்கள், எப்படி போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்றதா நெக்ஸ்ட் சில ஸ்லோகங்கள். அதாவது வர்ணனை தான் இனிமேட்டது, அதனால அது ரொம்ப டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தத சங்காஷ்ய வேர்யஸ்ய பணவாகனே கோமுகஹா ஹசஸ்மாபயஹந்த சப்தஸ்து முலோ பவத். இது பிரிச்சு எழுதுனா, தத சங்காஷ்ச ச பேர்யஷ்ச ச பனவாகன கோமுகா சஹஸ்யவாப் யஹன்யந்த ச சப்தஸ் துமுலோ பவன். ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன பண்றாங்கன்னா, அனைவரும் என்ன பண்றாங்களா, அதன் பிறகு சங்குகள் மேலும் பேரிய மத்தளங்கள், பேரியம்னா பெரிய 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 இது, சங்கஹன சங்குகள், மேலும் பணவ ஓகே ஆசை, பவன ஆனக தாரைகளும் முரசுகளும், கோமுக கொம்புகள், ஓகே சகாச உடனே ஏவ நிச்சயமாக, அபியாந்தக ஒரே சமயத்தில் ஒலித்தன. அந்த ஒருமித்த சப்தம் கிளர்ச்சி உண்டாயிற்று. என்ன பண்றாங்களா, சங்கு ஊதிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, உடனே அங்க பக்கத்துல இருக்கிற அந்த பேரிகையெல்லாம் டம 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 டமன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொட்டடா பேரிகை கொட்டடான்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டம் 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 மோளம் அடிக்க ஆரம்பிச்சு சங்கு ஊதாச்சு. அப்படி என்ன அர்த்தம், நாங்கள் தயார், என்னது போருக்கு நாங்கள் தயார், நீங்கள் தயாரா அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, சங்கே ஊதலைன்னா இவங்க போருக்கு போக முடியாது. என்னது நாங்க ரெடி இல்லை அர்த்தம், அம்பையர் ஒன்றும் கை இறக்கலன்னு அர்த்தம். பவுலர் ரெடி டு பவுல், பேட்ஸ்மேன் ரெடியா, நோ, அம்பையர் கையை கீழே இறக்கணும். அம்பையர் யாரை பார்த்துட்டு இருக்கார், பேட்ஸ்மேன் பார்த்துட்டு இருக்கார். பேட்ஸ்மேன் யாரை பார்த்துட்டு இருக்கார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். ஸோ அதனால அந்த சைடு டீம் இஸ் ஸ்டில் வெயிட்டிங். ஸோ பட் ஆனால் இவர் என்ன பண்றார், இவன் போதும், இவன் பேசுறது போதும், நம்ம முதல்ல சிங்க நாதத்தை எழுப்பி ஒரு போர் கிளர்ச்சி உண்டா. அதெல்லாம் போர் வீரர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி. உயிரை கொடுக்க போகின்றோம் என்று தெரிந்தே இந்த போர்க்களத்துல குதிக்கிறாங்க இல்லையா, தைரியம் தான் ஜாஸ்தி இல்ல. ஸோ இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தாதான் ஒரு ஆக்ரோஷம், ஒரு வெறி வந்து ஊன்னு கத்தின்னு குடுக்குன்னு ஓடி போய் இங்கேயோ ஒரு முட்டையில மோதி நிக்கிற மாதிரி இருக்கார். இப்படி அதன் பின் பாத்தீங்கன்னா, சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழ அப்பேரொலி மிகவும் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப இதுவா இருந்துச்சான், ரொம்ப 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 இருந்துச்சான். அதாவது எப்படி இருந்துச்சா, மிகவும் என்னதுமா, கொம்புகள் தாரைகள் அனைத்தும் ஒரே சமயத்தில் முழ அப்பேரொலி. ஓகேவா, இன்னும் ஸ்லோகம் நான் ஸ்லோகம் மாறி மாறி வந்துட்டேன். 13 ஸ்லோகம். ஓகே எஸ், அந்த ஒலிகள் மிகவும் பயங்கரமாக இருந்தது அப்படின்றாங்க. அதாவது யுத்தத்தில் கூடியதற்காக என்னுடைய பாண்டவின் புத்திரர்களும் என்னுடைய புத்திரர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டார் இல்லையா, இதுக்கு விடையாக சஞ்சயன் இதுக்காக சொல்லிட்டான். பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்து 5 ஸ்லோகங்களில் கூறுகின்றார். இப்ப இதுக்கு பாண்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படி, அதாவது இவங்க முதல்ல துரியோதன சைடு முடிச்சிட்டாரா,
சஞ்சயன் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த கதையெல்லாம். யாருக்கு? திருதராஷ்டருக்கு. திருதராஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது துரியோதன சைடு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் கண் பார்வை எந்த பக்கம் திருப்புறாருன்னா பாண்டவர்கள் பக்கம் திருப்புறார். பாண்டவர்கள் என்ன பண்றாங்கன்றத நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். தென் நான் வந்து கியூஎஸ் செஷன் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கணும். சாய் ஸ்ரீனிகேஷ் மதர், ஏதாவது கேள்வி இருக்கா? கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குதுமா, பளிச்சுன்னு கேக்குது. அன்னைக்கு சொல்றேன் நீங்க ஸ்லோகம் சார், சங்கு சக்ரா கதா ஹஸ்தே அப்படின்னு அந்த திரௌபதி ஒரு 4 லைன் சொன்னாங்களா சார்? உங்களுக்கு இப்பயே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அது அந்த குருவந்தத்துல போட இதுல இருக்குல்லம்மா. அதாவது சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. சங்கு சொல்லுங்க. சங்கு சங்கு அப்புறம் சக்கர. ஹலோ. ஆயுதத்துல முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் கையில ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சங்கு பெருமாள் கையில, பெருமாளை போய் வச்சுக்கலாம். என்ன இருக்கும் கையில? பெருமாள் கையில 2 கையில ஒரு சங்கு இருக்கும், அப்புறம் சக்கரா இருக்கும். ஓகேங்களா? பெருமாள் பாத்திருக்கீங்களா? திருப்பதி வெங்கடாச்சலபதி ஒரு பக்கம் சங்கு இருக்குமா, சக்கரா. அப்புறம் கையில பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கதை மாதிரி ஒண்ணு இருக்கும், கையில ஒரு தண்டு மாதிரி வச்சிருப்பாரு. சங்கு சக்கர கதை கதாபாணின்னா அதை வைத்துக் கொண்டிருப்பவர் அர்த்தம். ஓகேவா? சங் சக்கர கதாபாணி, அதாவது சங்கையும் சக்கரத்தையும் கதையும் உடையவனே. முடிஞ்சிருச்சா? ஞாபகம் வந்துருச்சா? வச்சுப்பீங்களா ஈஸியா? அப்போ சொல்லுங்க. சங்கு சக்கர கதாபாணி சொல்லுங்க பாப்போம். சங்கு சக்கர கதாபாணி மறக்க மாட்டீங்களேன்னு பட் அத சங்கு சக்கர கதாபாணி அப்படியே அப்படியே பிக்சர் மென்டல் பிக்சர் பண்ணுவோம். சங்கு சக்கரம் கதா இதை உடையவன் சங்கு சக்கர கதாபாணி. ஓகேவா? அடுத்தது என்ன? அவர் எங்க கடைசியா போய் செட்டில் ஆனார் சொல்லுங்க பாப்போம். பண்ணு எங்க போய் ஒரு வீடு செட்டில்மெண்ட், ஒரு சி ஹவுஸ் வாங்கினாரு. வைகுண்டம் இல்ல நம்ம உலகத்துல இருக்கும்போது, இங்க அவதாரத்துல இருக்கும்போது மதுரால வேண்டாம், நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்ல அரேபியன் சீல ஒரு இடம் வாங்கினாரு. துவாரகால பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் துவாரகா பாணி சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலை, துவாரகாலில் நிலை கொண்டவன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா துவாரகால பாத்தீங்கன்னா சூப்பரா கிருஷ்ணனுக்கு ஒரு அற்புதமான இடம் இருக்கு. தெரியல உங்களுக்கு? பஞ்சத்வாரகா அப்படின்னுவாங்க. சுத்தி 5 இடத்துல துவாரகா தான் கிருஷ்ணனுடைய பேலஸ். அங்கதான் அவர் இருந்தார். அதாவது கிருஷ்ணனுடைய ராஜ்யம் எங்கன்னா துவாரகை தான். ஓகே, சோ துவாரகா. ஓகே, துவாரகா நிலை அப்படி சொல்லுங்க. துவாரகா நிலைன்னா என்ன? துவாரகல் இருந்தவர். ஓகேவா? ஓகேங்க சார். அப்புறம் அச்சுதன் அச்சுதா சொல்லுங்க. அச்சுதா. துவாரகா நிலை சொல்லுங்க. துவாரகா நிலை அச்சுதா. துவாரகா நிலை அச்சுதா. துவாரகா நிலை அச்சுதா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். துவாரகானாக்கா அவர் இருந்த இடம் சார். அச்சுதான்னா அவருடைய பேரு. பேரு. அது என்ன அர்த்தம் அதுக்கு? அச்சுதன்னா அச்சு அச்சு நம்ம குழந்தைலாம் கூடு அச்சு சொச்சு பொச்சு எல்லாம் கூட்டு. அச்சுதம் கேசவம். அச்சுதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கை நழுவ விடாதவர். நம்ம கையை கொடுத்துட்டீங்கன்னா என்னைக்கும் நம் கையை விட மாட்டார். ஓகே, என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். என்னைக்கும் நம்மை கை நழுவ விடாதவன். கை நழுவ விட அச்சுதா அனந்தான். அச்சுதான் என்ன அர்த்தம்னா கையை கொடுத்துட்டேன், என் கையை விட்டுறாத. ஓகே, அவன் விடமாட்டான். கொடுத்த கையை விடவ மாட்டான், கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவான் என்பதால் அவனுக்கு அச்சுதான்னு பேரு. ஓகேவா? அச்சுதாச்சா? அடுத்தது கோவிந்தா. கோவிந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. கோவிந்தா ஒரு இது அந்த முகம் சிரித்தவர். அப்படியா? இல்ல, அது அர்த்தம் இல்ல. கோன்னா பசுக்கள், கோவிந்தனா பசுக்களை காப்பவன் அர்த்தம் ஒரு அர்த்தம். கோன்னா பூமி. ஓகே, இந்த பூமியை காப்பவன் இன்னொரு அர்த்தம். ஓகே, கோன்னா வந்து இந்த கோபுரம். ஓகே, ஆயர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களை காத்தவன். எப்ப காத்தவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன் நிறைய மழையை பொழியறான் இல்லையா, அப்போ வந்து ஒரு மலையை தூக்கி எல்லாரையும் காப்பாத்தலாம் இல்லையா. ஆமாங்க சார். ஆமாங்க சார், தெரியுங்க சார். மலையை தூக்கி எல்லாத்தையும் அப்பதான் வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்குது கிருஷ்ணனுக்கு.
இந்திரன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து தன் கிரீடத்தை எடுத்து கிருஷ்ணன் தலையில வைத்து இன்றிலிருந்து உன்னை அன்போடு அனைவரும் கோவிந்தா என்று அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. கிருஷ்ணனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கோவிந்தா, ஆணிரை காத்தவன், இந்த பூமியை காத்தவன். ஓகே, புரிஞ்சுங்களா? மலை, அதாவது கல்மலை கொண்டு மழை மாறி காத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் கோவிந்தா. அர்த்தம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். சங்கு சக்கர கதா பாணி, அதாவது சங்கையும் சக்கரையும் கதத்தையும் கையில் உடையவர். முடிஞ்சிச்சா? சங்கு சக்கர கதா பாணி மறக்க மாட்டீங்களா? மறக்க மாட்டேன். ஓகே, அடுத்தது துவாரகா, அவர் இருக்கிற இடம், வீடு, அட்ரஸ். அப்புறம் என்ன அவருடைய கேரக்டர் என்ன? கை ஒரு தடவை நமக்கு நீட்டிட்டேன்னா, சரண்டர் பண்ணிட்டு கையை கொடுத்துட்டுனா கையை விட மாட்டார். அப்புறம் கையை விட மாட்டாரு, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. கேட்டா எஸ் இருக்குது. என்னது? சரண்டரான அந்த ஆயர்களுக்கு என்னது? மலையே தூக்கி நின்றவன். நமக்காக பகவான் எப்படி இருக்கிறானா, மலையையும் தூக்குவான். நமக்காக என்ன பண்ணுவான்? பெரிய மலை இருக்கு இல்லையா, மலையே தூக்குவான். ஓகே, அப்போ சொல்லிட்டாங்களா, அச்சுதன் கைவிட மாட்டான் எனக்காக. அதாவது நமக்காக செயற்கரிய செயல்களை செய்பவன். அதான் அர்த்தம். நீங்க வணங்கிட்டீங்கன்னா நமக்காக செயற்கரிய செயல்களை செய்பவன் யாரு? கோவிந்தன். அதான் அந்த கோவிந்த மந்திரத்துக்கு அப்பேற்பட்ட வாய்ஸ், பவர் எல்லாம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஆமா, எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா. யாருக்குமே மீனிங் தெரியாது. இன்னைக்கு தான் சார் தெரியுமே. ஆனா கோவிந்தான்னு கூப்பிடுவோம். இப்போ உங்களால 25 பேருக்கு தெரியுது மீனிங் இன்னைக்கு. ஓகேங்களா? கோவிந்தானா என்ன அர்த்தம்னா, ஆணிரை காத்தவன், நமக்காக செயற்கரிய செயல்களை செய்பவன், நமக்காக இந்த உலகத்தில் நம்மை ரட்சிப்பவன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த கோவிந்த அர்த்தம். ஓகேங்களா? பசுக்களை காத்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், பூமியை காத்தவன் அர்த்தம், நிறைய அர்த்தம். சோ அச்சுதன் சொல்லிட்டேன், கோவிந்தா சொல்லிட்டேன்னா புண்டரிகாட்சா. இந்த புண்டரிகாட்சானா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகில் ஈடுபடுகின்றார். அவனுடைய அழகுன்னா என்ன அர்த்தம்? கண்கள் எப்படி இருக்கான்? அன்று அலர்ந்த தாமரையை ஒத்ததம்மா, அப்பொழுது அலர்ந்த தாமரை ஒத்ததம்மா. அதாவது தாமரை அலர்ந்து ஒரு 4 நாள் ஆச்சுன்னா தாமரை வாடி போயிடும். ஓகே, அப்பதான் பூத்துருக்கு, ஒரு செகண்ட் அப்பதான் பூத்துருக்கு, அப்படி விரிஞ்சிருக்கு. அந்த டைம்ல அந்த தாமரை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அதான் புண்டரிகாட்சம். புண்டரிகாட்சம்னா தாமரை கண்கள், ஆர் தாமரை கண்ணன் தமிழ் பேரு. அது சான்ஸ்கிரிட்ல புண்டரிகாட்சான்னு பேரு. அதுக்கு நேர் தமிழ் வார்த்தை வந்து தாமரை கண்ணன், தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு வந்து நேர் அர்த்தம் ஓகே நம்ம கண்ணனை தான் குறிக்கும். புண்டரிகாட்சா. புரிஞ்சுதா? புண்டரிகாட்சா என்ன அர்த்தம் சொல்லுங்க? தாமரை கண்கள் இல்லன்னா தாமரை கண்ணா? தாமரை கண்ணா, அவ்வளவுதான். தாமரை போன்ற கண்களை உடையவனே. ஓகேவா? சோ 2 லைன். சங்கு சக்கர, ஓகே, கதாபாணி, துவாரகா, துவாரகா நிலையா, துவாரகா நிலையம், துவாரகையில வசிப்பவனே, அச்சுதா, கோவிந்தா, ஓகே, நழுவி விடாதவன், ஓகே, நமக்காக செயற்கரிய காரியங்களை செய்பவன். புண்டரிகாட்சா என்ன சொன்ன? தாமரை கண்ணா, தாமரை கண்கள். வெரி குட். ஓகே, ரக்ஷமாம், காப்பாத்து. ரக்ஷன்னா கையில கட்டுறீங்களா, ரக்ஷை ரக்ஷை ரக்ஷன். ரக்ஷமாம்னா அடியேனை காப்பாத்து. ஓகே, சரணாகதம், உன்னிடத்தில் சரண் கொடுத்தேன், உன் திருவடியில் விழுந்தேன், சரண் விழுந்தேன், என்னை காப்பாற்று. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். சொல்லலாம். இப்போ நீங்க பார்க்காமலே இல்ல, நீங்க சொல்லணும். அவ்வளவு நீங்க எஸ்கேப் பண்ண முடியும். நீங்க சொல்லணும். நாங்களாம் டீச்சர் குரூப், நாங்களா உடனே சொல்லுங்க பாப்பா. சங்கு சக்கர கதா பாணி துவாரகா நிலைய அச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். அப்படியே கண்ணு சங்க சக்கர கதா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிதான் சார் சொல்லுங்க. சங்க சக்கர கதா மெண்டல் பிக்சர் கொண்டு வாங்க. சங்க சக்கர கதா பாணி துவாரகா நிலை கோவிந்தா அச்சுதா கோவிந்தா தாம் ரக்ஷமாம் சரணாகதம். வெரி குட். கிளாப் 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 கிளாப். பாருங்க, ஸ்லோகமே படிச்சீங்க பாருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எங்க அப்பா எனக்கு வந்து
சார் ஒரே ஒரு டவுட் சார். அது இது பகவத்கீதால இல்ல சார். இப்போ இந்த ஜெனரல் டவுட் என்னன்னா, இப்ப எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சார் சரிங்களா, இப்போ நம்ம போய் பூ கேட்டோம்னா கூட பூவே கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்தா பூ தராங்க, காசு கொடுக்கலன்னா போன்றாங்க. இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இது வந்து ஃபண்டமெண்டல் கொஸ்டின். அற்புதமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் உங்க கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு. கோவிலுக்கு எதற்கு செல்லணும்னா கேட்கறதுக்கோசம் போக கூடாது. கிருஷ்ணன் அதை உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். ஓகே, கோவிலுக்கு நாம் ஓகே வாங்குவதற்காக செல்லக்கூடாது, கொடுப்பதற்காக செல்ல வேண்டும் அப்படின்னு பெர்ஸ்பெக்டிவ் மாத்தணும் நம்ம. அதாவது பகவான்கிட்ட போய் எனக்கு இதை கொடு, அதாவது பூ கொடுத்துட்டுனா அப்படியே உலகமே நம்ம கையில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, 2 நிமிஷத்துல தலையில விழும். அது தலையில இருந்து எப்ப கீழே விழும் கூட நமக்கு தெரியாது. ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? என்னன்னா நம்மால் முடிந்ததா ஒரு வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற 2 பூவை பறிச்சுன்னு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. உங்களால இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதா, அதை அழகா அவன் பேரை சொல்லி அழகா ஒரு நூல்ல கட்டாம ஒரு நார்ல கட்டி உங்க வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு போடுங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் முடிஞ்சதா கோயிலுக்கு போகும்போது ஒரு கிட்டோட போங்க. ஒரு கிட்டோட போகணும். என்ன கிட்னா ஒரு சின்ன ஒரு கிட் ஒண்ணு வச்சுக்கணும். கிட் கோயில் கிட்டுன்னு ஒண்ணு வச்சுக்கணும். அதுக்குள்ள கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு ஏதாவது வத்தி, அது பேர் என்ன திரி, நெய், இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கணும். இதோட போங்க. அப்படியே கோயிலுக்குள்ள போங்க. அப்ப கொஞ்சம் கோலமாவு அப்படி எடுத்துங்க. அப்படி போங்க. போகும்போது எங்கேயாவது ஒரு சன்னதி இருக்குன்னு இருக்கும். மெயின் டேட்டிட்ட எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க பாக்குறதுக்கு. சுத்தி ஒரு பெருமாளுக்கு பின்னாலே ஒரு சன்னதி இருக்கும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க முணுக்குன்னு ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணோம், டகால்னு அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கணும். கையில இருந்து ஒரு ரஃப் ஒரு கிளாத் ஒரு பீஸ் எடுக்கணும். டக்கு கொஞ்சம் தொடங்கணும். சில பேர் தண்ணியை வச்சிருப்பாங்க. கொஞ்சோண்டு 2 துணி தள்ளிக்கலாம். டக்குன்னு ஒரு கோலம், டக்குன்னு ஒரு விளக்கு எடுத்து நமஸ்காரம் பண்ணி இருக்கிற கையில ஒரு பூ எடுத்து அவர்கிட்ட தள்ளி வச்சு பெருமாள் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஆஹா, ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம். சாய் ஸ்ரீநிகேதன் அம்மா வந்து இன்னைக்கு எனக்கு பண்ணிட்டு போனாங்க பாரு கோலன்ட்டு மகாலட்சுமி கூட்டு காமிப்பாராம். மகாலட்சுமி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவா. மகாலட்சுமியை பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆகும்? செல்வம் வரும் சார். அப்புறமா வந்து ஞானம் முடிஞ்ச எல்லாம் நம்மளுக்கு தேவையான கிடைக்கும். அப்போ நம்ம கோயிலுக்கு போனா நீங்க அங்க இருக்கிறவங்களையோ அங்க நடுத்துல இருக்கிறவங்களையோ கூட நம்ம பார்க்க கூடாது வச்சுங்களா. நம்ம வந்து we should try to have a connection directly with our Lord. That is very very important வச்சுங்களா. அப்ப அவங்க இருக்கிறவங்க வந்து அது உள்ளாரே இருக்கிறதுனால பயங்கர டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். காலையில மாமி காஃபி குடிக்காம இருந்திருக்கும், அவருக்கு தலை சுத்தலே வந்திருக்கும். ஓகே, எப்படா தலை வெடிக்கிற மாதிரி இருக்கிற நேரத்துல போய் சாமி பூ கொடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அவர் இருக்கிற கோவத்தெல்லாம் அவங்க மேல காமிச்சிடுவார். அவர் 3 மணிக்கு எழுந்து வந்திருப்பாரு அவரு. ஓகே, ஐயோ என்னடா இது, கோயிலுக்கு போய் இவர்கிட்ட திட்டு வாங்குறமேன்னு சொல்லி நீங்க வருத்தத்தோட வருவீங்க. அந்த வருத்தத்துக்கு எல்லாம் இடமே கொடுக்காதீங்க. வருத்தத்தோட வந்திருக்கேன் சார். நானு நிறைய தடவை நீங்க வருத்தமே படக்கூடாது. அந்த கோயில்ல வந்து விரதம் இருந்தாக்கா நீங்க அந்த தண்ணி தொளிச்சாதான் விரதம் இருந்த பலனு, இல்லன்னா இல்ல கோயிலுக்கு போய் ஏத்தினாதான் பலனு, இல்ல வீட்டுல சாமி கும்பிட்டாலே போதாது அப்படின்றது சிலதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லி தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது நம்ம மனத்தை பழக்க வேண்டும். இது மாதிரி ஒருத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்கோம். நம்ம மனத்தை பழக்க வேண்டும். அதாவது சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் என்ன சொல்றாங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போறதுக்கு வந்து நமக்கு மன அமைதியும் ஓகே மன தெளிவையும் கொடுக்கின்ற ஒரு இடமாக அது அமைய வேண்டும் வச்சுங்களா. ஆனா இப்ப இருக்கிற அந்த சமுதாய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் ஒரு ஒரு ரொம்ப பிஸியா இடமாயிடுது வச்சுங்களா. அப்போ வந்து மென்மையான உணர்வுகளுக்கு இடம் இல்லாமல் போய்விடுது. நம்ம எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பலான கோயிலுக்கு போனாலே இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வச்சுங்களேன். சாதாரண நாள்ல போய் பாருங்களேன், பெருமாள் உங்களுக்கு நல்லாவே காட்சி கொடுப்பாரு, நிறைய உங்கள்கிட்ட பேசுவார். ஓகே, நீங்க பூ கேட்டாலும் மாலையே கொடுப்பாரு உங்களுக்கு. ஆனா இந்த எஸ்பெஷலி இந்த விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் போகும்போது தூரமா அப்படி இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, பெருமாளே நீ சந்தோஷமா இருக்கியா, நான் சந்தோஷமா இருக்கேன், இதுக்கு மேல நான் கிட்ட வர ட்ரை பண்ணேன்னா இங்க இருக்கிற நடுப்புல ஒரு கோஷ்டியெல்லாம் என்ன ஹர்ட் பண்ணிட்டோம், நான் மனசு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நமஸ்காரம் பண்ணிட்டு போறோம். பெருமாளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நீங்க யாரு, நீங்க எப்படி சின்சியரா இருந்தீங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க இதெல்லாம். ஓகே, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னையில இருந்து மாத்துங்க. இன்னையில இருந்து என்ன மாத்துறீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு கைங்கரிய நோக்கோட போங்க. நாம் என்ன செய்யலாம் அவனுக்கு, என்னது அவன்கிட்ட கேட்க வேண்டாம், அவன் எனக்கு ஒரு பூ கொடுக்க வேண்டாம். ஆமா, அவன் எனக்கு பூ கொடுக்க வேணாம், அவன் எனக்கு துளசி கொடுக்க வேணாம், அவன் எனக்கு தீர்த்தம் கொடுக்க வேணாம், அவன் குங்குமம் கொடுக்க வேணாம், பொட்டு கொடுக்க வேணாம், நான் அவனுக்கு கொடுக்குறேன். என்னது அடியே நம்மளால முடிஞ்சது அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்துங்க. போனீங்கன்னா அப்பா 4 சன்னதியில கோயில் போ, 4 சன்னதியில விளக்கு போட்டோம்,
ஓகே 2 சன்னதியில கோலம் போட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஒரு சன்னதியில பூவை வச்சோம். ஓகே, ஒரு சன்னதியில பண்ணோம். அப்படி நிம்மதியா ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு பெருமாளுக்கு நிறைய செஞ்சுட்டோம். பெருமாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். நானும் சந்தோஷம்னு ஓடி வந்துடலாம். யாரும் உங்க சந்தோஷத்தை பறிக்க முடியாது. நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓகேங்களா? அதனால பூவெல்லாம் கேட்காதீங்க. பூவெல்லாம் கேட்காதீங்க. பூவை போய் கை நீட்டாதீங்க. ஓகே, உங்களுக்கு வர வேண்டிய பூ உங்களுக்கு தானா வந்து நிக்கும். உங்களுக்கு பூ அவர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யார் மூலமா பூ வந்து நிக்கும். ஓகே, அதை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. பூ போகிறது, பூ வாங்குறதுக்கோசமோ இல்ல அவர் கொடுக்குற அந்த துளசி வாங்குறதுக்கோசமோ அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம போனோமா பெருமாளை அந்த ஆனந்தமான அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை பாக்குறோமா, சுவாமி நமஸ்காரம் பண்றோமா, ஓடி வந்துடணும். அந்த எஸ்பெஷலி கும்பல் நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். ரொம்ப ஏன்னா நிறைய பேர் பார்க்காதவங்க வராங்க, அவங்க எல்லாம் சேவிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் என்ன செய்யலாம் அப்படின்றது யோசிங்க. அந்த கைங்கரிய நோக்கு வந்தாதான் வந்து நம்ம மனசுல வந்து எப்பொழுதும் சந்தோஷம் ஆனந்தமும் இருக்கும். நம்மால் என்ன செய்ய முடியும் பகவானுக்கு? நம்மளால நிறைய செய்யலாம். நீங்க கோயிலுக்கு கூட போதல, நீங்க மாலை கட்டி வீட்டுல இருக்கிற சன்னதிக்கு போடலாம். இல்ல கோயில் அழகா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, சில சமயம் வீட்டுல இருந்து கட்டின்னு போற மாலைக்கு வந்து அதுவும் எஸ்பெஷலி நார்ல கட்டி எடுத்துன்னு போறேன்னு வச்சுங்களேன், அந்த அர்ச்சகர் ரொம்ப அற்புதமா வாங்கிப்பாரு. அதை பார்த்த உடனே தெரியும் இது வீட்டுல இருந்து வந்திருக்கு, இது குவாலிட்டியானது, இது வந்து ரோட்ல அவங்க கட்டி 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 கண்டதை ரீசைக்கிள் பண்ணி விற்கிறானுங்க. இப்ப எல்லாம் அந்த பூ எல்லாமே ரீசைக்கிள். எங்கெங்கயோ போட்ட பூ எல்லாம் திருப்பி எடுத்து வந்து போட்டு ரீசைக்கிள் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கெல்லாம் உள்ள போகவே கூடாது. இன்ஃபேக்ட் இவங்க அதாவது சாஸ்திர பிரகாரம் பாத்தீங்கன்னா நூல்ல கட்டின பூ ஆகவே ஆகாது பெருமாளுக்கு. நூல்ன்றது வந்து மடி கிடையாது, நார்ல தான் கட்டணும். ஓகேவா? நார் தான் கட்டணும். எங்க நார்ல கட்டி பூ வைக்கிறான் பாருங்க, எங்கேயுமே கிடையாது. அதை கொண்டு போய் எங்க பெருமாள் திருமணில சேர்க்கறாங்க, வேற வழி இல்ல, காலத்தின் கொடுமை சேர்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல அழகா கொஞ்சம் நார் வாங்கி வச்சுட்டு வீட்டுல தோட்டத்துல இருக்கிற பூ 4 பூவை பறிச்சு அழகா கட்டி உங்க வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு போடலாம். அப்புறம் என்ன செய்யலாம், அதை எடுத்து போய் கோயிலுக்கு கொடுத்து வச்சுங்க, ரொம்ப அற்புதமா வாங்கி அது பெருமாள் மேல சாத்துவாங்க. பெருமாளும் சந்தோஷப்பட, நீங்களும் சந்தோஷப்படலாம். அதுக்கு பதிலா பூ எதுவும் எதிர்பார்க்காதீங்க, திருப்பி நம்மளுக்கு ஒரு பூ கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க பூவை போட்டீங்களா, பெருமாளுக்கு நாம இன்று பூ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. நீங்க பாருங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சதுங்க சார், புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப நாள் இந்த டவுட் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. இன்னைக்குதான் பதிலே கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு சந்தோஷம், சந்தோஷம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. அடியனுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹிம் மஹிமா கோப்ராமணேभ्य சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् नीलाम्बुदश्यामलाय पीताम्बरधरस्य हरिश्चन्द्रनिर्दाय गोविन्दयास्तु मङ्गलम्. मङ्गलं यादवेन्द्र महनीय गुणात्मते वसुदेवतनुजाय वासुदेवाय मङ्गलं 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 अनेवरुम नற்பயன் பெறுக, இந்த உலகம் வாழ.